வேத வசனத்தின் மூலியமா ப்ரூவ் பண்ற மாதிரி அப்போஸ்தலர்கள்லாம் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது அப்போஸ்தலர் பேதுரு வந்து ஹோலி ஸ்பிரிட் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தியும் தேவனுடைய பிளான் பத்தியும் வந்து சோ அதை வச்சு நம்ம வந்து எவல்யூஷன் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து அப்போஸ்தலர் பவுலும் வந்து சொல்லியிருப்பாரு, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால எப்படி பாவம் வந்துச்சோ, பாவத்தினால மரணம் வந்துச்சோ, ஒரே மனுஷனால வந்து எல்லாத்துக்கும் ஜீவன் கிடைச்சதுன்னு சொல்லியிருப்பாரு. சோ இத வச்சு பாக்குறப்போ அப்போஸ்தலர்கள் வந்து எவல்யூஷன் தியரிக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே சார், சம்மரி யாருமே நன்றி. நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து இதோ அப்போஸ்தலர் ஒப்புரவாக்குதலை கொடுக்க மாட்டேன். இந்த லைன்ல இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் விருப்பம் உள்ள சகோதரர்களுக்கு நம்ம பேஜ் நம்பர் 12. இதோ அப்போஸ்தலர் ஒப்புரவாகுதலை பொறுத்தமட்டில் நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவகுமாரனின் மரணத்தால் நாம் ஏற்கனவே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று இறந்த காலத்திலே அது நிச்சயத்தை எடுத்து காண்பிக்கிறார். ரோமர் 5:10 இவ்விடத்திலே பாவி தன் பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் ஒப்புரவாகுதலை காண்பிக்காமல் எதிரடையாக நம் சுய முயற்சியினால் இது நிறைவேறாமல் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்துவினாலே இது நிறைவேறிற்று என்றார். தலையும் மணவாளனுமாய் இருக்கிற கிறிஸ்துவினால் சபை மகிமைப்படுத்தப்பட்டு உலகை ஆசீர்வதிப்பதற்காக எடுத்து காண்பிக்கிறார். இதில் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் காண்பிக்கின்ற கிருபையின் அறிவை எல்லாரும் அடையும்படியான திட்டத்தை ஏதேனில் இழந்தவற்றை எல்லாம் திரும்ப பெற்று சிருஷ்டிகரோடு சிருஷ்டியும் ஒருமனப்பட்டு தேவ தயவினால் 1000 வருட அரசாட்சியில் மீண்டும் சீர்திருத்த பெறுவர். சீர்திருத்த பெரும் திட்டத்தையும் காண்பிக்கிறார். பழைய வருஷம். ஓகே சார், நம்ம படிச்சாச்சு. இதுல இருக்க கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்க. ரோமர் 5:10 ரோமர் 5 நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன வசனம் சிஸ்டர் இது? ரோமர் 5:10 ரோமர் 5:10. ஓகே, இந்த பேராகிராஃப்க்கு அது தெளிவா வேணும். அடிஷனல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்றது வந்தா ஷேர் பண்ணலாம். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்து எப்ப அந்த ஈடுபலிய சிலுவையில கொடுத்தாரோ அப்பவே வந்து ஒப்புரவாக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு அதனோட நிச்சயத்தை வந்து எடுத்து சொல்றதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சோ நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் வந்து இயேசு கிறிஸ்துவோட மரணத்தினாலதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாவி வந்து இத வந்து ஒத்துக்காம தன்னோட பாவத்தை நம்ம பாவத்தை நம்மளே உணர்ந்து நம்ம சுய முயற்சியினால பண்ணா வந்து நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்சுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் வந்து கிடைச்சதுன்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் தலையும் மணவாளனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து வந்து சபைன்னு சொல்லிட்டு ஒரு ரகசியத்தை வந்து சொல்லுவாரு. சோ அவங்க மகிமைப்படுத்தப்பட்டு அவங்களும் எல்லாருமே சேர்ந்து உலகத்தை ஆசீர்வதிப்பதாக ஒரு விஷயத்த சொல்றாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஏதேன் தோட்டத்துல இழந்து போன எல்லா விஷயத்தையும் வந்து மனுஷங்க வந்து மறுபடியும் திரும்ப பெறுறதுக்கான காலம் வந்து 1000 வருட அரசாட்சியில மீண்டும் வந்து அது நடக்கும்னு சொல்றாங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தோம். இதுக்கு இசைவா இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 5:18. 2 கொரிந்தியர் 5:18. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுங்க. மேக்ஸிமம் இதுல இருக்கிற கருத்தெல்லாம் அப்படி வந்துருச்சு. இன்னும் அடிஷனல் ஓகே. ஸோ இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வரோம்னா, ரோமருக்கு எழுதின 5ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தின்படி நம்ம பாவிகளா இருந்திருக்கோம். ஸோ இயேசு கிறிஸ்துவோட மரணத்தினால நம்ம வந்து ஒப்புரவாக போறோம். இது வந்து நம்மளுடைய நாங்க ரொம்ப நல்லவங்க, சுய முயற்சினால தான் வந்து நம்ம ரட்சிக்கப்பட போறோம். நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிலாம் இல்லை. நாம வந்து உண்மையிலே பாவிகள். ஸோ பாவிகளா இருந்திருக்கோம். தேவன் வந்து தன்னுடைய சொந்த குமாரனை தந்து ஈடுபலியாக தந்து அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மளை மீட்டுக் கொள்றாரு. தேவன் தேவன் கூட வந்து ஒப்புரவாக்குதல் பண்றதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து தான் மிகப்பெரிய உதவியா இருக்கிறாரு. அவங்க மட்டும் தான் வந்து அவருடைய மரணத்தின் மூலமாக தான் இது வந்து நிறைவேறி இருக்கு. ஸோ இந்த இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த உலக ஜனங்கள் அந்த ஆதாம் ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்துல பிதாவுக தேவன் கூட எப்படி சஞ்சரித்து கொண்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த உறவு முறைக்குள்ள இழந்ததை திரும்ப வந்து பெற போறாங்க. அது யார் மூலமாக தான் பெற போறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான். இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் தவிர அவங்களுடைய சுயமுயற்சி அவங்க ரொம்ப நல்லவங்களா வாழ்ந்துருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாவிகளை வந்து இயேசு கிறிஸ்து மீட்டு எடுத்திருக்காரு. ஸோ அவர் மூலமாக மட்டும்தான் வந்து தேவன்கிட்ட போய் சேர முடியும். அது சர்ச் கிளாஸா இருந்தாலும் சரி, அது எந்த வகுப்பா இருந்தாலும் சரி, பூமிக்குரிய ராஜாக்களா இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப் சொல்ல வர்றாங்க. இது வந்து 1000 வருட அரசாட்சியில வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். எப்படி ஏதேன் தோட்டத்தில் இழந்தது, இது வந்து அது எங்கதான் கிடைக்குதுன்னா, இந்த ஒருமனப்படுதல் பிதாவிதியன்கிட்ட ஒருமனப்படுதல்ன்றது 1000 வருட அரசாட்சியில் தான் அந்த கம்ப்ளீட்டா ரெஸ்டோரேஷன் திருத்தம் பண்ணிடுறாரு. முழு முழு முழுதா முழு யாருன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபை மூலமா உலக ஜனங்கள் எல்லாத்தையும் வந்து பிதாவ தேவன் கிட்ட ஒப்புரவாக்கிடுறாங்க. ஸோ இதுதான் அங்க சொல்ல வராங்க. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். ரோமருக்கு எழுதின 8ஆவது அதிகாரம் 17 24 அந்த இருந்து வாசிங்க. விருப்பமுள்ள சகோதரர்கள் வாசிங்க. ரோமர் 8:17-24 கொடுக்கப்பட்டுள்ள விளக்கத்தை கவனிக்கவும். இங்கே அப்போஸ்தலர் சபைக்குரிய விசேஷித்த இரட்சிப்பையும் அதன் பிறகு ஏகமாய் தவிக்கிற சிருஷ்டியாகிய உலகத்திற்கு வருகிற இரட்சிப்பையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். தற்காலத்தில் கிறிஸ்துவுடன் பாடுகளை சகிப்பதில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மகிமையில் பங்கு பெறுவார்கள் என்று கூறி கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராகிய சபையின் கவனத்தை திருப்புகிறார். வரப்போகிற மகிமையை ஒப்பிடும்போது தற்கால பாடுகள் ஒரு பாடல்ல என்றும் உறுதியளிக்கிறார். வேத புத்திரர் வெளிப்பட காத்து கொண்டிருக்கிற
தவித்து பிரசவ வேதனைப்படுகிற சர்வ சிருஷ்டிக்கும் சபையின் பாடுகள் நிறைவடைந்து மகிமை அடைவது ஒரு அடிப்படையாக இருக்கும் என்றும் கூறுகிறார். ரோமர் 8:17-24. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஓகே சிஸ்டர், என்ன கருத்து இருக்குன்றது சொல்லுங்க. பிரதர் நான் சொல்றேன். சொல்லுங்க சாம் பிரதர், சொல்லுங்க. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிரதர், இது ரோமர் 8:17 ஃபர்ஸ்ட் ஒரு டைம் திரும்ப கொஞ்சம் வாசிக்கிறீங்க சிஸ்டர். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அதாவது இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் வந்து நம்ம சபை ஆனா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரட்சிப்புக்கும் உலக ரட்சிப்புக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரதர். அதாவது வந்து எப்படின்னா வந்து இப்ப உலகத்துல வந்து உலக ஜனங்கள் எப்படின்னா வந்து இந்த பாடுகளுக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா இங்க இருந்து இப்ப வந்து நம்ம வந்து 1000 இயர்ஸ்ல வந்து அவங்க இது பண்ணாங்க. ஆனா இதே நம்ம எப்படின்னா வந்து நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்து பாடுகளை வந்து சகிச்சு அது மூலமா வந்து நம்மளுக்கு வந்து ரட்சிப்படைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரதர். அதே மாதிரி அப்படின்னா வந்து நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்து பாடுபட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்துவோடையும் வந்து ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உலகத்துக்கு வந்து கிடைக்காது அப்படின்றது வந்து எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா வந்து அதிலே நம்ம தொடர்ந்து வாசிட்டு வரும்போது அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தவனவராலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது அப்படின்றாங்க. அதாவது இந்த புது சிருஷ்டி இல்லாம அந்த பழைய சிருஷ்டியா இருக்கிற அந்த மனுஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த வேத புத்திரர் நம்ம வந்து வெளிப்படுற அந்த காலத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த சபையானது வந்து அந்த பாடுகளுக்குள்ள வந்து இது பண்றது எதுக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா வந்து பிரசவ வேதனைப்படுகிற சர்வ சிருஷ்டிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரதர். இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே பிரதர், உங்களுடைய கருத்துக்காக நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவோம். இதுல வந்து இப்போ நம்ம கிறிஸ்துவோட சரீரமா ஆகணும் அப்படின்னா நம்ம அவரை போலே பாடுபடணும். அந்த பாடுகள் வந்து இப்போ நம்ம படுற பாடு வந்து நமக்கு ஃபியூச்சர்ல, அதாவது எட்டர்னல் லைஃப்ல கிடைக்க போற இதுக்கு வந்து ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளால அதை புரிஞ்சுக்கவே இப்ப கெஸ் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அத இன்னொரு வசனத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அது எப்படி பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு இது இருக்கோ அந்த அளவு
அந்த அளவு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் அந்த 23rd வசனத்துல, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இது ஆஹ் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி வரத்துக்கு நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்றத பவுல் சொல்ற மாதிரி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. தேங்க்யூ. ஓகே இதுல சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு பிரதர். என்னன்னா, நம்ம இப்ப படுற கிறிஸ்துவ நிமித்தம் படுற எந்த பாடுகளும் இனி வரும் ராஜ்யத்தினுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்னா, நாம கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் அப்படின்னா, நாம அவரோடு கூட அவருடைய சொந்தம் சுதந்திரர், அந்த இதுக்கு நாமளும் பங்குள்ளவர்கள். அந்த ஒரு எஜமானன்னா அந்த எஜமானுடைய பிள்ளைக்கும் வேலைக்காரனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த பிள்ளையா இருக்கிறவன் அந்த உடன் சுதந்திரர். அப்போ கிறிஸ்துவுக்கு நாமளும் உடன் சுதந்திரரா இருக்கிறதுனால நம்ம அந்த பாடுகளுக்கு நாம தான் பங்காளிகள். ஒரு சகோதரன் நமக்காக கஷ்டப்படும் போது நாமளும் அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற பாடுகளையும் நம்மளும் சேர்ந்து தாங்கி பிடிக்கும்போது நம்ம அந்த மேலான அந்த பரம அழைப்பு சொல்றாங்களே, சாகாமை அழியாமைக்குள்ள நம்ம போறோம். அந்த ஒரு பாடுகளை இங்கே நம்ம அனுபவிக்கும் போதுதான் அங்க நமக்கு அந்த கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, இந்த இது இப்ப வாங்குற இந்த பாடுகள் எல்லாம், அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப பயங்கரமா பாடுபடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம கிறிஸ்துவுக்காக இப்படி எல்லாம் படுறோமேனா, அது இந்த கோள்கள் நட்சத்திரங்கள், இந்த சூரியன் சந்திரன், இந்த தேவனுடைய சிருஷ்டி இருக்கு இல்லைங்களா, அந்த படைச்சிருக்கிறார்ல, அதெல்லாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எப்படி அதோட வேகம், அது எப்படி மாறி வருது, தேவனுடைய கட்டளையில கீழ்ப்படிஞ்சு அது எப்படி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு நிமிஷம் வானத்தை பார்க்கும்போது அதை காட்டிலும் மேன்மையான ஒரு இடத்துக்கு, பரலோகத்துக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போறார். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறார். அப்படின்னும் போது இந்த பாடுகள் கஷ்டங்கள் இதெல்லாமே ஒண்ணும் இல்லை. சீசர்கள் எப்படி பாடுபட்டாங்களோ, அவங்க எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் தன்னிட்ட இருக்கிற ஒண்ணு கூட அவங்களுக்குரியதான் அவங்க நினைக்கவே இல்லை. பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, பரலோகத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த பூமிக்குரிய இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, மேலானவைகளையே தேடுங்கள் நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இந்த பூமியில படுறவங்கலாம் நம்ம ஏதோ ஒரு ஜீவனத்துக்காக மட்டும் நம்ம பார்க்குறோம் இருக்கணும். ஆனா நம்ம தேடுறது, நாம வாழ்றது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டும்தான். கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற பாடுகள்ல தான் நம்ம ஓடி நம்ம ஜெயிக்கும் போதுதான் அந்த சாகாமை அழியாமைன்ற அந்த பொருளை நமக்கு தருவார். அதுதான் பிரதர் இந்த பேரால நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகே சிஸ்டர், இன்னும் அடிஷனலா கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? வசனங்கள் கூட நம்ம பார்த்தோம்னா 1 பேதுரு 1 சொல்ற மாதிரி, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்ற வசனம் கூட பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த பேராகிராஃப்க்கு ஏத்த மாதிரி வசனம். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அப்புறம்
2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஓகே, நிறைய வசனம் எல்லாம் கோட் பண்ணீங்க, நம்மளே சேவா இருந்தது. மேக்ஸிமம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதுல இருக்கிற மேக்ஸிமம் கருத்து என்னன்றது வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான சாப்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படி நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு அப்போஸ்தலன் பால் வந்து பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து 8th சாப்டருக்கு அப்புறம் வந்து 8th சாப்டருக்கு அப்புறம் வந்து சன்ஷிப் பத்தி பேசியிருப்பாரு. ஸோ தேவனுடைய பிள்ளைகள், அதாவது புத்திரர்கள் யார் தேவனுடைய புத்திரர்கள், ஃபர்ஸ்ட் எப்படி நீதிமானாக்கப்படுதல், அதுக்கப்புறம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2 பேசியிருப்பாரு ரோமன்ஸ்ல. அதுல வந்து இப்போ இந்த ரோமர் 8வது அதிகாரத்துல இந்த தேவ புத்திரர்கள் வந்து வெளிப்படுவாங்க. ஸோ அந்த வெளிப்படுற வரைக்கும் வந்து இப்போ வரையும் சர்வ சிஸ்டம் ஏகமா வந்து அந்த பாடுகள் தான் இருக்குது. அவங்க எப்ப வெளிப்படுறாங்களோ அந்த அந்த சர்வ சிஸ்டம் ஏகமாய் தவித்து பாடுபடுறதுன்றது போயிடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த புத்திரர்கள் வெளிப்பட்ட பின்னாடி கம்ப்ளீட்டா எவர் லாஸ்டிங் ஒரு சந்தோஷத்துக்குள்ளதான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 23வது வசனம் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கணும். ஸோ இந்த மெயினா வந்து இந்த புத்திர சுகாரம் தான் இங்க மெயினா சொல்ல வராங்க. ஸோ அதாவது சன்ஷிப், இந்த சன்ஷிப் வந்து கண்டிப்பா வெளியே வந்துட்டாங்கன்னா, ரிவீல் ஆயிடுச்சுன்னா, அதாவது வெளிப்படுவதற்குன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, 140,000 பேர் புது சிருஷ்டிகள் மணவாளனுக்கு, அதாவது மணவாட்டிகள் வந்து இவர்கள் தான் வந்து உண்மை சபை அப்படின்றது வெளியில ஓப்பனா வந்து தெரிஞ்சிட்டு பிறகு கம்ப்ளீட்டா வந்து அந்த இப்ப இருக்கிற அந்த ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனைப்படுகிறதுன்றது அது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். கம்ப்ளீட்டா வந்து அந்த எல்லா ஜீவராசிகளும் ஒரு சந்தோஷத்துக்குள்ள போவாங்க. ஸோ மெயினா வந்து அப்போஸ்தலன் பால் வந்து இந்த 8வது அதிகாரத்தை வந்து என்னதான் சொல்ல வராங்கன்னா, புது சிருஷ்டி வெளியே அதாவது புது சிருஷ்டி ஸ்பிரிட் பர்த் ஆகிற வரையும், ஸ்பிரிட் பர்த் ஆகி ஆண்டவர் கூட சேர்ந்துட்டாலே ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்கன்னா ரிவீல் ஆயிடுவாங்க. ஓ இன்னார் வந்து சபையா போயிருக்கிறாங்க அப்படின்றது ரிவீல் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா ஒன்னொன்னா ப்ராக்ரஸோ ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடுவாங்க. ஸோ மெயினா வந்து இங்க புத்திரர்கள் இந்த புத்திர சுகாரம் யாருக்கு கிடைச்சிருக்கு, அவங்க வந்து கண்டிப்பா வெளிப்படணும். அப்பதான் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள போவாங்கன்றது ரொம்ப ஒரு ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்தின்படி ஒரு சுருக்கமா இருக்கு. அதான் பால் இந்த பேராகிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ பிரதர் சொன்ன மாதிரி இந்த பாடுகள்ல வந்து உலக ஜனங்கள் வரமாட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த புத்திர சுகாரம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க தான் வராங்க. சன்ஷிப் தான் வராங்க. சன்ஷிப் மட்டும்தான் இந்த ஒரு கஷ்டமான பாடுகளுக்குள்ள வராங்க. இது வந்து ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய க்ளோரிக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்றது இந்த பேராகிராஃப்ல சொல்ல வரும். ஸோ நாம தான் இந்த பாடுகள் இருக்கிறோம். அதனால நாம வந்து ரொம்ப பெரிய பாடா பார்க்காம இது வந்து தேவன் நம்ம லைஃப் வந்து ஒரு ஹை கிளாஸ் லெவல்ல செட்டில் பண்ணணுன்றது தேவனுடைய விருப்பமா இருக்கு, அதாவது க்ளோரியில. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இந்த பாடுகள்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு பின்னணுகளை மறந்து முன்னணுகளை நோக்கி நம்ம போகணும். அந்த பேராகிராஃப் மேக்ஸிமம் இதுதான் சொல்ல வராங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் மேக்ஸிமம் இதுல இருக்கிற கருத்து எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க. இன்னும் அடிஷ்னலாக கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுவோம்.
இதுல இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா வந்து இந்த ஒப்புரவாகுதல்ன்ற தேவனுடைய பெரிய திட்டத்துல வந்து ஆஹ் அதாவது எல்லா ஒப்புரவாகுதல்ன்றது எல்லா உலக ஜனங்களும் சேர்ந்து தேவன் கூட அந்த மறுபடியும் அந்த கம்யூனிகேட் பண்றதுன்ற விஷயம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுக்கணும், அதுக்கப்புறம் சபை நிறைவேறணும். அந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம இருக்கோம். ஸோ அந்த எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம யோசிச்சு பார்த்து தேவன் வந்து அவருடைய திட்டத்துல நம்மள வந்து இழுத்திருக்காரு. ஸோ அத எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஓடணும் அப்படின்றதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஓகே. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம போயிடலாம். தேவபுத்திரர் யார் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அந்த லைன்ல இருந்து நம்ம படிக்கணும். விருப்பமுள்ள சகோதரி படிக்கணும். தேவபுத்திரர் யார் என்று இன்னும் வெளிப்படவில்லை, உலகம் அவர்களை அறியவில்லை. அவர்களுடைய தலையாகிய கிறிஸ்துவையும் உலகம் அறியாது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தபடி கலாத்தியர் 3:8 8, 16 மற்றும் 29. தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்கு தத்தத்தினாலும் உலகம் ஆசீர்வாதமான ஒரு பொற்காலத்தை நோக்கி போகிறது என்று வெகு ஆவலாக அந்த ஆசீர்வாதத்தின் காலத்தை அவர்கள் நிச்சயமற்ற தன்மையோடும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தேவபுத்திரர் வெளிப்படவும் தேவகுமாரர்களாகிய சபை மகிமைப்படவும் தேவனுடைய நியமத்தால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நியாய விசாரணை தொடங்கும் 1000 வருட அரசாட்சியை குறித்தும் அது அமையும் முறை குறித்தும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளுக்கு காத்திருக்க வேண்டும் என்று தோன்றுவதில்லை. கலாத்தியர் 3 வசனம் 8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. 16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. 29. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கருத்து சொல்லுங்க. விருப்பமுள்ள சகோதரிகளை கருத்து சொல்லுங்க. இது இந்த இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாம்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்க ஆபிரகாம் அந்த அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஆசீர்வதிக்கப்படும் உனக்குள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம வந்து ஆவிக்குரிய ஆபிரகாம் சந்ததியாரா இருக்கிறோம். சபையாகிய சரீரமாகிய சபை கிறிஸ்து மூலமா நாம தான் வந்து இந்த உலகத்தை வந்து தலையும் சரீரமும் சேர்ந்து இந்த உலகத்தை வந்து ஆசீர்வதிக்க போறாங்க. நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகளா கிறிஸ்துவினுடையவர்களா இருந்து ஆபிரகாம் சந்ததியா இருந்து வாக்கு தத்தத்தின்படி நாம தான் வந்து இந்த உலகத்தை எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்க போறோம் அப்படிங்கறது இந்த பேராகிராஃப்ல சொல்லி இருக்கிறாங்க. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றிடுவாரு. ஓகே சார். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த பேராகிராஃப்ல வந்து அதாவது இன்னும் என்ன அடிஷ்னலா சொல்றாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து
அதாவது தேவனுக்கு வந்து தெரியும் விசுவாசத்தினால புறஜாதிகளும் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு. சோ இத வச்சு ஆல்ரெடி வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது ஆபிரகாம்னால வந்து உலக ஜனங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த அதுவும் அந்த ஒரு சந்ததியை பத்தி தான் பேசுது. அந்த சந்ததி கிறிஸ்து. நம்மளும் வந்து ஆபிரகாம் சந்ததி தான். எப்படின்னா விசுவாசத்தினால ஆபிரகாம் சந்ததியா ஆக்கப்பட்டுட்டோம். ஆனா இந்த விஷயத்த வந்து அவங்க அப்ப வந்து அறியாம இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சபை மகிமை அடைகிற விஷயம் இதெல்லாம் வந்து ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க வந்து இந்த பேராகிராஃப்ல அபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் வந்து ஒரு இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பொற்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழியை வந்து ஆயத்தம் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் உலக ஜனங்களுக்கு. இந்த உலகம் வந்து ஒரு பொற்காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்றது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின் மூலமாக போயின்னு இருக்கு. அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா அந்த பொற்காலத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்றது சொல்ல வராங்க. இது வந்து யாருக்கு வந்து நிச்சயமற்ற தன்மையா இருந்திருக்கு அப்படின்றது கேள்வியை கிட்ட என்ன சொல்லுங்க? யாருக்கு நிச்சயமற்ற தன்மையோடு எதிர்பார்க்கறாங்க? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கேள்வி கேட்டுட்டு நீங்க தான் யார் வந்து நிச்சயமற்ற தன்மையோட வந்து எதிர்பார்க்கறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. மாம்ச இஸ்ரவேல். ஓகே, அப்புறம் வேற என்ன கருத்து? வேற என்ன அறியாம இருக்கிறாங்க? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வந்து எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன வந்து எக்ஸாக்டா அறியாம இருந்திருக்கிறாங்க இந்த பேராகிராஃப் படி பார்க்கும்போது? புறஜாதியாருக்கும் அது போகுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கு. அப்புறம் இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அந்த லாட்டன் 44 பத்தின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்புறம் வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஸோ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் மூலமாக ஒரு பொற்காலம் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு தெரியாம இருந்திருக்குன்றது கேள்வியை கேட்டா என்ன சொல்லலாம்? அதாவது யார் மூலமாக? ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்துல வந்து என்னென்ன மாதிரி பிளஸ்ஸிங்கு, யார் வருவாங்க, யார் மூலமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்டா என்ன மாதிரி புரிந்து கொள்ளுதல்ல பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள் வந்து இருந்திருப்பாங்கன்றது என்னுடைய கேள்வியா இருக்கு. ஸோ உலக ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க அதை பத்தி பேசிட்டு வராருன்னு அவங்க புரிஞ்சிருக்கேன். அப்புறம் கரெக்டு தான். ஸோ இங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் வந்து ஒரு பொற்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த தேவபுத்திரர் வந்து யாருன்றது தெரியல, வெளிப்படலை, ஏன்னா கம்ப்ளீட் ஆகல, அதனால தெரியல. ஸோ தலையாக கிறிஸ்துவம் வந்து தெரிஞ்சுக்கல இந்த உலகம். ஸோ அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உலகம் அறியலையோ, தெரிஞ்சுக்கலையோ, அறிஞ்சிக்கலையோ, ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரிதான் புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய அந்த புது சிருஷ்டி வந்து பேர்த் ஆகும். ஸ்பிரிட் பேர்த் ஆயிடுச்சுன்னா எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜீவன் இருக்குது, அந்த மாதிரி உள்ள கருவா இருக்குது. ஸோ பேர்த் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் அவங்க வந்து குளோரியா இல்ல அடுத்த லெவலான்றது கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ பேர்த் ஆயிடுச்சுன்னா தேவபுத்திரர்கள் வந்து வெளிப்பட்டுருவாங்க. இப்போ வந்து வெளிப்படலை. ஸோ தலையாக கிறிஸ்துவ வந்து உலகம் அறிஞ்சிக்கல, தெரிஞ்சுக்கல. ஸோ ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஸோ இன்னும் வெளிப்படலை. ஸோ அதனால தெரியல.
அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக 2 blessing வருதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பேசிக் கிளாஸ்லேயே நிறைய வாட்டி இதெல்லாம் பார்த்தாச்சு. வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். ஸோ இதை வந்து ஆஹ் நம்ம இன்னும் சில ரீப்ரிண்ட் ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். எப்படி வந்து ஒரு மாம்சமான பூமிக்குரிய ராஜாவா வருவாரு, மேசியா வருவாரு, எங்களை காப்பாற்றுவாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆபிரகாமோட வாக்குத்தத்தத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போதும் அவங்க தெரிஞ்சுக்கல. ஸோ இங்க தேவன் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள்ல 2 blessing, பயங்கரமான blessing. அது ஒண்ணு வானத்துக்குரிய நட்சத்திரம். அது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும் மகிமை அடைவாங்க. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளன், அவருக்கு மணவாட்டி இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளீட் ஆகும்போது தான் 1000 வருட அரசாட்சியில வந்து மற்றவர்களை நியாயத்திருக்கிற ஒரு பொறுப்பு, விசாரணை பண்ற ஒரு பொறுப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, இந்த மாதிரி இது வந்து சத்தியங்கள் எல்லாமே அறியாமல் இருந்திருக்கிறாங்க. எப்படின்னா பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள் எல்லாமே. ஸோ எல்லாமே மாம்சமா பார்க்கறது. ஸோ எப்படி இந்த ஒவ்வொரு ராஜ்யம் உடஞ்சி வந்திருக்கும். பாபிலோனு, அப்புறம் மேதோ பெர்ஷியா, அதுக்கப்புறம் இந்த யாரு டாலுமி எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அலெக்சாண்டர். ஸோ அடுத்தடுத்து மாம்சமான ராஜ்யம் எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி இல்லை. ஸோ டோட்டலாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ இந்த எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிஞ்சிக்கலையோ சபையும் அறிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்றும் வெளிப்பட்டாதான் வந்து முன்னாடி பேரகிராஃப்ல நம்ம பார்த்தோம். அவங்க வந்து ரிவீல் ஆயிடுவாங்க. சன்ஷிப் யாருன்றது ரிவீல் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 1000 வருட சாட்சியில நியாயத்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிலைமையில, உன்னதமான நிலைமையில போவாங்க சபை. மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து இந்த வேலையை பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய பொருள், ஆவிக்குரிய மீனிங் எல்லாம் வந்து அவங்க அந்த ஆங்கிள் பார்க்கல. அது அவங்களுக்கு புரியல. வேற மாதிரி மாம்சமா எதிர்பார்த்துருக்காங்க. அவங்க அறியப்படலைன்றது நம்ம பேராகிராஃப் பார்க்கணும். இன்னும் அடிஷ்னலான கமெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். மேலும் அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, அந்த லைன்ல இருந்து நம்ம படிக்கணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்கணும். மேலும் அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே மனுக்குலம் முழுவதும் மாயைக்கு உட்பட்டிருக்கிறது. தேவ ஏற்பாட்டின்படி நம்பிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு ஒரு பலி செலுத்தப்பட்டிருப்பதால் மனுக்குலம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அதன் தண்டனையாகிய மரணத்திலிருந்தும் விடுதலையாகி, அதாவது வியாதி, வருத்தம், துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுதலையாகி தேவனுடைய பிள்ளைகளின் சுதந்திரமாகிய மகிமையின் சுதந்திரத்தை அடைவார்கள். அதாவது வியாதி, சோதனை, வருத்தம், துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை ஆவார்கள். முதல் மனிதனின் கீழ்ப்படியாமையினால் மனுக்குலம் சுயாதீனத்தை இழந்தது. மோசே நிழலாக காண்பித்த பெரிய தீர்க்கதரிசியும் இரட்சகருமாகியவரால் கல்வாரியில் செலுத்தப்பட்ட மகா பலியினால் ஒப்புரவாகுதலை நிறைவேற்றி முடித்ததால் இந்த சுயாதீனத்துக்கு திரும்பும் கிருபையை மானிடர்கள் பெறுவார்கள். அப்போஸ்தலர் 32, 22, 23. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற சபையாரும் ஒப்புரவாக்கப்பட்டு காணப்பட்டாலும் முழு உலகம் ஒப்புரவாகும் வரை இந்த ஒப்புரவாகுதலின் பணி நிறைவடையாது. ஆகவே அப்போஸ்தலன் காணப்படுகிறதே நம்புகிறது நம்பிக்கை அல்ல என்றும், நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை காண முன்பே நம்புவோமே ஆனால் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம் என்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள். அப்போஸ்தலர் 32ஆம் அதிகாரம்
ம். 22, 23. 52. ரோமர் 8, 23, 25. அப்போஸ்தலர் 25 தான். ரோமர் 8, ஓகே. ரோமர் 8 23 to 25. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அப்போஸ்தலர் 3, 22, 23. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். ஓகே. இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஆதாமுடைய கீழ்ப்படியினால எப்படி வந்து மனுக்குலம் முழுவதும் வந்து மாயைக்கு உட்பட்டிருச்சு. அவங்களோட அந்த சுயாதீனத்தை வந்து இழந்துட்டாங்க. சோ ரியலான தேவனுடைய திட்டம் தான் ரியல். சோ அதை விட்டுட்டு வேற விஷயத்துக்கு அப்படியே டைவர்ட் ஆகி மாயைக்கு உட்பட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து தேவனுடைய திட்டத்துல இது வந்து இது நடந்ததுக்கான விஷயம் வந்து இதுல இருந்து விட்டு மனுக்குலம் வந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னு இருந்தது. சோ இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பலியினால, கல்வாரியில செலுத்தப்பட்ட பலியினால் நடந்திருக்கு. சோ நிழலா பழைய ஏற்பாட்டுல மோசே சொல்லுவாங்க, அதாவது ஒரு மத்தியஸ்தரா. இங்க புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருந்து ஒப்புரவாகுதல் ஊழியத்தை வந்து செஞ்சு முடிச்சாரு. சோ அதனால அந்த சுயாதீனத்தை இழந்தவங்க வந்து மறுபடியும் அதை மீண்டும் பெறுவதற்கான ஒரு கிருபை வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்படி இருந்தாலும் இந்த ஒப்புரவாகுதல் பணி வந்து சபை நிறைவேறதோட மட்டும் முடியாது. எல்லா உலக ஜனங்களும் வந்து இயேசு கிறிஸ்து அதாவது ஈடுபலியை ஏத்துக்கிட்டு அந்த ரட்சிப்புக்குள்ள வரப்பதான் வந்து இந்த ஒப்புரவாகுதல் ஊழியம் வந்து ஃபுல்லாவே நிறைவேறும்னு சொல்லி பாக்குறோம். நம்ம வந்து இப்ப காணப்படுகிறத வந்து நம்பிக்கை, அதாவது இது ஒரு விஷயத்த பாக்குறது நடக்கிறது வந்து ஈஸியா நம்பிடலாம், விசுவாசிக்கிறது அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இந்த தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை வந்து நம்ம வந்து விசுவாசிச்சு நம்பணும். பிளாக் அண்ட் 44 அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை குறிச்சு, வரப்போகிற ஆசீர்வாதத்தை குறிச்சு விசுவாசிச்சு நம்பணும். சோ அதே மாதிரி உலக ஜனங்களும் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை வந்து விசுவாசிச்சு நம்பணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேங்க்யூ. ஓகே. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்றீங்களா? விழுப்புமில்ல சகோதரர். இந்த பேராகிராஃப்ல இன்னும் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போஸ்தலர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, ஆதாம் வந்து எப்படி அவருடைய கீழ்ப்படியாமையினால வந்து எல்லா உலக ஜனங்களும் வந்து அந்த பாவத்துக்குள்ளாக கீழ்ப்படியாமைக்குள்ள போனாங்களோ ஸோ அவங்கள வந்து மீட்டெடுக்கிறதுக்கு வந்து தேவன் வந்து திட்டம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது யார் மூலமாகனா இயேசு கிறிஸ்து மூலமாக. ஸோ இது வந்து மோசையின் மூலமாக கூட ஒரு நிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த உலக ஜனங்கள் வந்து மாயைக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மரணம், ஏன்னா இந்த கீழ்ப்படியாமையினால மரணத்துக்குள் தான் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மரணம்ன்றது இன்னும் எப்படி இன்னும் டிஸ்கிரைப் பண்றோம்னா, வியாதி, வருத்தம், துன்பம். ஸோ இது வந்து
இது ஒரு அடையாளமா வந்து சொல்றாங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ மரணத்தை நோக்கி தான் எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க வந்து எல்லா விதமான தற்செயலா நடக்கக்கூடிய துன்பம், தேவையில்லாத துன்பம், வருத்தம் அவங்களாவே ஏற்படுத்திக்குவாங்க, மற்றவங்களாவே வரும். அப்புறம் வந்து நோய் வந்து அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஏதாவது கேன்சரோ இல்ல தேவையில்லாத மாதிரி கார்டியாக் அரெஸ்டோ ஏதாவது வந்துரும். அதாவது ஒண்ணு அவங்க செய்யற வேணும்னே தப்பு பண்றது ஒண்ணு இருக்கு. நம்ம சுற்றுச்சூழல் வந்து தீமையா நிறைந்திருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு நடந்துரும். இது வந்து மரணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் தான் வந்து புது சிருஷ்டியும் இருக்கிறாங்க, உலக ஜனங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படியாவது மீட்டு எடுத்தே ஆகணுன்றது தேவனுடைய திட்டமா இருக்கு. அது வந்து மோசேயின் மூலமாகவே ஒரு நிழலா வந்து காமிச்சிருக்கிறாரு. ஸோ அது வந்து ரெஃபரன்ஸ் வந்து அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 22, 23ல நாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு சகோதரர்களில் ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்குள்ள வருவாங்க. அதாவது சகோதரர்கள்ல அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி வருவாரு. அவங்க அந்த தீர்க்கதரிசி பேச்சு கேட்கலன்னா ஜனத்துல இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான் அப்படின்றது இங்க அப்போஸ்தலருடைய வார்த்தைகளா இருக்கு. அந்த பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா நமக்கே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய பேச்சு யார் கேட்கலையோ கண்டிப்பா வந்து நிர்மூலம் ஆயிடுவாங்க. அது எந்த வகுப்பா இருந்தாலும் சரி. ஸோ இவர்கள் மூலமா அந்த பெரிய தீர்க்கதரிசி, அந்த மேசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக கண்டிப்பா வந்து சீர்திருத்தத்துக்குள்ள வருவாங்க. பிதாவாகிய தேவன் கூட ஒப்புருவாங்க. அதுல யாரு முதல் வகுப்பாருன்னா அந்த முதல் முதல் பலன் யாருன்னா அந்த சர்ச் கிளாஸ் அவங்கதான் வராங்க. அவங்க வந்து ஒப்புரவாக்கப்பட்டாலுமே கூட முழு உலகமும் வந்து ஒப்புரவாகணும். அப்பதான் வந்து இதோட பணி நிறைவடையும் அப்படின்றது இங்க சொல்ல வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து ரோமர் 8வது அதிகாரம் 23, 25. ஸோ அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்த நமக்குள்ளே தவிர்க்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டுள்ளோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டும். ஸோ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது இன்னொரு வசனம் என்ன சொல்லியிருக்காங்க, நாம் காணாததை நம்பினோனாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஸோ இந்த வகுப்பார் வந்து நிறைவடைகிற வரைக்கும் இந்த ஏக சிருஷ்டியும் வந்து பொறுமையா காத்திருக்கணும். ஸோ அப்பதான் இவங்க ஃபுல்ஃபில்மெண்ட் ஆவாங்க. இதை நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா நாமளும் அந்த அந்த அதுக்குள்ள மெம்பர் ஆகிறதுக்கு தான் அந்த ஆண்டவராக இயேசு தலைக்கு சரீரம் இருக்கு. அதுல மெம்பர் ஆகிறதுக்கு தான் நாம இவ்வளவு ரிஸ்க் எடுத்துன்னு இருக்கிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் ஆகுறதுக்கு தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து நாம் நம்பணும், பொறுமையா இருக்கணும். இதுல நாமளும் ரெடி ஆகணும். சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது. இதுல நான் மற்றவங்களை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்ல நாமளும் வந்துடாம நம்மளதான் வந்து அதிகமா வந்து பரிசோதனை பண்ணி ஓட வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாம வந்து அந்த சரீரத்துல மெம்பர் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நாம ஒப்புருவாக்கப்பட்டாலுமே ஒப்புருவாகல் பணி நிறைவேறாது. அவங்களும் வந்து கம்ப்ளீட்டா நிறைவடையணும். அப்பதான் வந்து இந்த ஒப்புருவாக்குதல் பண்ணி கம்ப்ளீட்டா நிறைவேறது பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சர்ச் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து திரள் கூட்டம், அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து உலக ஜனங்களை வந்து கம்ப்ளீட்டா வந்து பிதாவகதையும் கம்ப்ளீட்டா ஒப்புருவாக்கிட்டாங்கன்னா அப்பதான் கம்ப்ளீட்டா வந்து இந்த ஒப்புருவாக்குதல் பணி வந்து நிறைவேறதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா இருக்குன்றது நம்ம இந்த பேராகிராஃப் மூலியமா பார்ப்போம். ஸோ இப்பெல்லாம் வந்து இந்த பேராகிராஃப்ல என்னதான் சொல்ல வராங்கன்னா, ஆதாம் தப்பு பண்ணாரு, எல்லாரும் மாயைக்குள்ள போயிட்டாங்க, மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விழுந்த மனுக்குலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொள்ளணும். அது முன்னாடியே மோசையின் மூலமாக ஒரு நிழலாக வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு.
ஏன்னா அவர் வந்து நிறைய டைப் அண்ட் டைப்க்கு அவர் நல்லா ஆப்டா இருக்கும். அவர் சில சில இடத்துல எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், சில இடத்துல பிதாவை தேவனை குறிக்கும். நிழலும் பொருளை வச்சு பார்க்கும்போது அவங்கயே வந்து நியாயப்பிரமாணத்திலே எல்லாம் சொல்லப்பட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, தீர்க்கதரிசி சொற் கேளாதவனா அறுப்புண்டு போயிடுவோம் அப்படின்றது அவருடைய ஒரு பவர்ஃபுல் ஒரு வசனமா இருக்குது. ஸோ அதன்படி அப்படியே நிறைவேறிட்டு அப்படியே கிராஜுவலா இப்போ வரையும் நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படியே கிராஜுவலா வந்து ஒருத்தரா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தலையும் சரீரமும் சேர்ந்து இவங்கள உலக ஜனங்களும் ஒப்புரவாக்கப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒப்புரவாகணும். அதுக்கப்புறம் உலக ஜனங்களும் ஒப்புரவாகணும். அப்பதான் கம்ப்ளீட்டா அந்த ஒப்புரவாக்குதல் பணி நிறைவடையும் அப்படின்றத நம்ம இந்த பேராகிராஃப் மூலியமா பார்க்குறோம். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். மோசே நிழலாகனா எனக்கு அந்த டைப் மாதிரி தோணல. பட் மோசே மூலியமா காண்பிச்ச அப்படின்ற மாதிரி புரியுது. இது வசனம் பாத்தீங்கன்னா ஜீசஸே சொன்ன ஒரு இது இருக்கு. லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இது எங்க காமிச்சிருக்காரு மோசே அப்படின்னா வந்து நியூட்ரானமி உபாகமம் 18:15 உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு இருக்குது. தேங்க்யூ. ஓகே. நிழல்னா நிழல்னா மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் முதல்ல இருந்து எல்லா தீர்க்க தரிசன வசனங்கள் மூலம் வந்து அவர் மூலமா எல்லாம் கிடைச்சிருச்சு. நியாயப்பிரமாணம் இருந்தாலும் சரி, அது தீர்க்க தரிசனமா இருந்தாலும் சரி. அங்க வந்து நான் அந்த பாயிண்ட் எதுக்கு கொண்டு வந்தேன்னா, நிழல் பொருள் சப்ஜெக்ட்ல நம்ம எடுக்கும்போது இது அடிஷனல் பாயிண்டா தான் நான் சொல்லுவாங்க. சில இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிக்கலாம், பிதாவை தேவனே குறிக்கும். ஆனா வந்து அந்த நிழல்ன்றது எதுக்கு சொல்லுவாங்க, இங்க அதுதான் சொல்லுவாங்க. மோசே நிழலாக காண்பித்த பெரிய தீர்க்கதரிசியும் ரட்சகருமாய் படிக்க இரட்சகரும் ஆகியவரால் கல்வாரியில் செலுத்தப்பட்ட மகா பலியினால் ஒப்புரவாக்குதலை நிறைவேற்றி முடித்ததால் இந்த சுயாதீனத்துக்கு திரும்பும் கிருபையை மானிடர்கள் பெறுவார்கள். ஸோ மோசேயின் மூலமாக வந்து என்ன அது சீனியாட்டிக் மேனஸ்கிரிப்டா இருந்தாலும் சரி, அதாவது நியாயப்பிரமாணம் அவருக்கு என்ன தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டதோ, தீர்க்க தரிசனமான வசனம் என்ன கொடுக்கப்பட்டதோ அது வந்து இங்கதான் அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. அதை மோசே வந்து அங்கேயே சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் இங்க சொல்ல வரோம். நான் இந்த டைப் அண்ட் ஆன்டி டைப் எதுக்கு கொண்டு வந்தேன்னா, அங்க அடிஷனல் பாயிண்டா தான் கொண்டு வந்தேன். ஏன்னா மோசையை விட பெரியவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மோசையின் மூலமா ஆல்ரெடி எல்லாம் தேவனுடைய திட்டம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. மோசையின் மூலமாக தேவன் அவருக்கு கொடுத்தாரு. ஸோ அங்க வந்து ஒரு சகோதரி அருமையான வசனம் இங்க கோட் பண்ணது வந்து 18-15. அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 3ஆவது அதிகாரம் 22-23 அதே சேம் வந்து ஆன்டி பேரலல்ல வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒருத்தர் வருவாரு, அவரு ஒரு தீர்க்கதரிசி. அவர் யாருன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றது நமக்கு தெரியும். அவரோட பேச்சு யார் கேட்கலையோ அவங்க அறுப்புண்டு போயிடுவாங்க அப்படின்றது சொல்ல வரேன். இன்னும் அது நம்மளே நல்ல இணையான வசனம் அது. ஏன்னா அப்போ மோசே வந்து அங்க சொல்லியிருக்காருன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்ம கண்டிப்பா வந்து கொடுத்தது நல்லதா இருக்கும். 15ஆவது அதிகாரம் அப்புறம் அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 22 வந்து ரொம்ப இணையா இருக்கு, ஆப்டா இருக்கு. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். யாரும் அடிஷனல் கமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இரவின் கீதம் வந்து
டேனியல் பிற அவர்களை டேனியல் பிற அவர்களை இறைவன் கீதம் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சாம் பிரதர் அவர்களை இறைவன் கீதம் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கிறேன் ஒருத்தர். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 5. என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18. நாம் கர்த்தருக்கு நெருக்கமாக வாழ்வோமேயானால் நம்முடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். எவ்வளவாய் நாம் வேதம் காட்டும் தேவ வழியில் நடக்கிறோமோ அவ்வளவாய் நம்மை பலப்படுத்தி நிறுத்துவார். நமது துன்ப நேரங்களில் நாம் அவரை நோக்கி ஜெபத்தில் கூப்பிடலாம். அவரை நம்பி இருக்கிறவர்கள் எல்லாம் அவரில் விசுவாசமாய் இருக்கிறவர்களையும் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற வழியிலேயே நடக்கிறவர்களையும் உரிய வேளையில் அவர் காப்பாற்ற தவறுவதில்லை. இப்படி அவருடைய தயை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்க நம்முடைய மனதில் தைரியமாகவும் பூரண நம்பிக்கை நிச்சயத்தோடும் நமது பயணத்தை தொடர கடவோம். நம்முடைய எல்லாவற்றையும் பிரதிஷ்டையில் கர்த்தருக்கென்று ஒப்புவித்த நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா பணிகளிலும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வழிகாட்டுதலையும் தேடுவோமேயானால் அமைதியும் சமாதானமும் உண்டாகும். ஓகே, முடிவாக ஏஞ்சல் சிஸ்டர் அவர்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தேவனே, யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான தேவனே, உமக்கே துதி கனம் மகிமை அனைத்தும் என்றெடுக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை கண் பணி போல காத்து வந்தீர். அதுபோல வருங்காலத்திலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் தேவனே, உம்மை பற்றி அறிகிற அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு மேலும் மேலும் அதிகரித்து தாங்க தேவனே. எங்கள் மேல் கிருபையாய் இரும் தேவனே. நாங்கள் செய்யும் பாவங்களை மன்னித்து எங்க மேல் இரக்கமாய் இருங்க தேவனே. மேலும் மேலும் நாங்கள் உங்களை பற்றி நிறைய தியானித்து உம்மிலே வளர உம்முடைய திட்டங்களில் பங்கு கொள்ள எங்களுக்கு கிருபை தரும் தேவனே. கெஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறேன். இவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.